இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு படைப்பாளியின் மகிழ்ச்சி, படைப்பின் மகத்துவம். நான் கோவையிலே சென்று கல்லூரியிலே சேருகின்ற பொழுது அக்கம் பக்கத்தில் யாரிடம் பழக்கமில்லை. எனவே எனது உறவினர் வீட்டில் தங்கியிருக்கிற பொழுது நான் மாலை பொழுதிலே நேராக மாடிக்கு சென்று மொட்டை மாடியிலேயே அந்த இடத்திலேயே தரையிலேயே படுத்து விடுவேன். நான் என்ன காரணத்தினாலோ தெரியாது, நேராக வானத்தை பார்த்து கொண்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வானத்து காட்சிகளை எல்லாம் கண்டு கொண்டு நான் அயர்ந்திருப்பேன். இவ்வாறு பல மாதங்கள் இருக்கின்ற பொழுது எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் பெண்மணிகளும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் எல்லோருமே இந்த மாதிரி நான் வானத்தை பார்த்து படுத்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு புதுமையாக இருந்திருக்கும் போல தெரிகிறது. அவர்கள் எனக்கு சிந்தனை சோதனை என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் எனது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 2 சகோதரிகள் அவர்கள் பார்க்கின்ற பொழுது என்னை பார்த்து, என்னப்பா சிந்தனை சோதனை, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது எதிர் வீட்டு மாடியில் இருக்கிற 8 வயசு பெண் ஓடி வந்து, அங்கிள் உங்களுக்கு பேர் தான் சிந்தனை சோதனை, இது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் அந்த தெருவில் எல்லோருடைய வீட்டிலேயும் தெரிந்திருக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் தெரியவில்லை. எனக்கு இது மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நம்மை எல்லோரும் கவனிக்கிறார்களே என்ற முறையிலையும் இருந்தது. அப்பொழுது எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த நண்பர் அவர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். அவர்கள் வந்தவுடன், என்ன உங்கள் பெயர், இந்த தெருவெல்லாம் சிந்தனை சோதனை என்று பெயர் இருக்கிறதே என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். என்னை கையை பிடித்து கொண்டு அவர்கள் வீட்டு மாடிக்கு அழைத்து சென்றார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிற அந்த வீட்டினுடைய தலைவி அவர்கள், இந்த நண்பருடைய மனைவியார் அவர்கள், நீங்கள் வந்த காலத்திலே இருந்தே உங்களுக்கு இந்த சிந்தனை சோதனை என்ற பெயரை சூட்டியிருக்கிறோம். எங்கள் பகுதியில் எல்லோரும் சிந்தனை சோதனை என்று சொன்னால்தான் உங்களை பற்றி தெரியும் என்று அவள் சொன்னார்கள். மேலும் அவர்கள் சொன்னார்கள், எனது வீதியில் இருக்கக்கூடிய கடைசி வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு எங்கள் கல்லூரியில் பணிகின்ற பேராசிரியை அவர்கள் எனக்கு நான் எழுதிய கையெழுத்து பிரதிக்கு தியாகமுல்லை என்று பெயரிட்டு அதில் இருக்கக்கூடிய கதைகள் கட்டுரைகள் எல்லாம் அதில் வெளியிட்டிருந்தோம். அதற்கு ப்ரூஃப் ரீடிங் பார்த்து கொடுத்தது அந்த பொருளாதார பேராசிரியர் தான். அவர் தன்னுடைய பெயரை சொல்ல மாட்டார். வகுப்பிலேயும் சரி மற்ற இடத்துலேயும் சரி தனது பெயர் மிஸ்ஸஸ் நடராஜன் என்று தான் அவர்கள் சொல்வார்கள். எங்களுக்கெல்லாம் நண்பர்களுக்கெல்லாம் என்றாவது ஒரு நாள் அவருடைய பெயரை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. நான் அந்த எதிர் வீட்டு மாடி வீட்டுக்காரரிடம் பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த பேராசிரியை சகோதரி அவர்கள் அங்கே வந்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், என்ன உங்களுடைய புத்தகமெல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று என்னை கேட்டார்கள். நான் அதை பற்றியான கருத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். உங்களுடைய கையெழுத்து பிரதி வந்தவுடன் நான் இந்த வீதியில் இருக்கிற அனைவருக்கும் கொடுத்து விடுவேன். ஒரு 2 நாள் 3 நாள் படித்து விட்டு என்னிடத்தில் கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த எதிர்மாடியில் இருக்கிற அந்த அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சிறு வேறுபாடு ஏற்பட்டு நாங்கள் மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று கொண்டு இருந்தோம். அந்த நேரத்திலே தான் உங்களுடைய புத்தகம் ஒரு வார பதிப்பு எங்களிடத்தில் வந்தது. அதில் கட்டில்கள் கூட வேண்டும் என்று ஒரு தலைப்பிலே உங்களுடைய ஒரு கதை வந்துருந்தது. அதை படித்துக்கொண்டு தான் போதிய புரிதல் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் பிரிந்து விடுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இருவரும் சேர்ந்து விடுகிறார்கள். அந்த புரிதலை செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தவறான புரிதலை மாற்றிக்கொண்டு அவர்கள் ஒன்று சேர என்பதைத்தான் நீங்கள் உங்களுடைய கதையிலே எழுதி கட்டிலில் கூட வேண்டும் என்று எழுதியிருந்தீர்கள். அதை படித்த பொழுது நான் கணவருடன் காண்பித்தேன். பிறகு இருவரும் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் பேசி தீர்த்து கொண்டு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். இந்த முறையிலே உங்களுடைய இதழ் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், எனக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளட்டும், ஆனால் ஒரு படைப்பாளனுக்கு அந்த படைப்பினுடைய முக்கியத்துவம் கிடைக்கிறது, அதன் மூலம் மக்கள் பலன் பெறுகிறார்கள் என்று நினைக்கிற பொழுது அப்பொழுதுதான் அந்த படைப்பினுடைய முக்கியத்துவம், அந்த படைப்பினுடைய மகத்துவம் எனக்கு புரிய ஆரம்பித்தது. எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நன்றி, வணக்கம்.